ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. சச்சிதானந்தரூபாய கிருஷ்ணாய க்ளிஷ்டகாரிணே நமோ வேதாந்த வேத்யாய குரவே புத்தி சாட்சிணே. நாள்தோறும் பகவத்கீதையில் இப்போ நம்ம 4வது அத்தியாயத்தில் என்னென்ன விதமான கர்மயோகிகள் இருக்காங்க, வெவ்வேறு வகைப்பட்ட கர்மயோகிகள், அவங்க என்ன விதமான கர்மயோகங்கள்லாம் செய்கிறாங்க, கர்மயோகம் செய்யணும் அதுவே பல விதமாக செய்யலான்றது தான் பகவான் சொல்லிட்டு வர்றாரு. அதில் முதல்ல பார்த்திங்கன்னா, முதல் விதமான கர்மயோகி பகவானுக்கு பூஜை செய்கிறதையே கர்மயோகமாக வச்சுக்கிட்டு செய்கிறவர். அடுத்து அக்னியிலேயே பிரம்மத்தை பார்த்து அது போல் கர்மயோகம் செய்பவர். அடுத்து இன்னொரு வகைப்பட்ட கர்மயோகிகள் விஷயங்கள் பக்கம் போனாலும் புலனடக்கம் இருப்பதால் அந்த புலனடக்கம்ன்றதையே அக்னியாக வச்சு அவங்க கர்மயோகம் செய்கிறது. இன்னொரு வகைப்பட்டவர்கள் வேறு விஷயங்கள் பக்கமே போகாமல் புலன்களையே நெருப்பாக வச்சு அக்னியாக வச்சு கர்மயோகம் செய்கிறவங்க. இன்னொரு விதமான சில கர்மயோகிகள் பிராணவாயு அது போல் மூச்சு இழுத்தல் விடுதல் வச்சு மன அடக்கத்தையே அதையே அக்னியாக கொண்டு கர்மயோகம் செய்பவர்கள். இப்படின்னு இது வரைக்கும் 27வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ 28வது ஸ்லோகம், இந்த ஒரு ஸ்லோகத்தில் 5 விதமான கர்மயோகிகள் பற்றி சொல்கிறாரு பகவான். திரவ்ய யஜ்ஞாஸ்தபோ யஜ்ஞாஹ யோக யஜ்ஞாஸ்ததா பரே ஸ்வாத்யாய ஞான யஜ்ஞாஸ்ச யதயः சம்சிதவ்ரதாஹ. முதல்ல இந்த 5 வகைப்பட்ட கர்மயோகிகளுமே நல்ல முயற்சி இருப்பவங்களாக இருப்பாங்க. எடுத்த காரியத்தை நிறைவேற்றணும் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த சங்கல்பம் இருக்கிறவர்களாக இருக்காங்க. அதாவது ஏதோ ஒரு விஷயம் அப்படின்னு கிடையாது, நல்ல விஷயம், அந்த நல்ல விஷயத்தை எடுத்து முடிக்கணும் அப்படின்ற அந்த உறுதியோடு இருப்பவர்கள் அப்படின்றது தான் இந்த 5 விதமான கர்மயோகிகளுமே. முதல்ல திரவ்ய யஜ்ஞாகா. திரவ்ய யஜ்ஞாகா, திரவியம்னா பொருட்களை கொண்டு தானம் செய்கிறது. யாகம் அப்படின்னா இந்த இடத்துல தானம்னு அர்த்தம். பொருட்களெல்லாம் தானமாக கொடுப்பவர்கள். இப்போ ஒன்றும் இல்லை, வேஷ்டி தானம், அன்னதானம், மோர் பந்தல்லாம் போடுவாங்க. இது போல் அதாவது நல்ல வழியில் சம்பாதிச்சு அந்த பணத்தை வச்சு இது போல் தானம் செய்பவர்கள் அப்படின்றது திரவிய யஜ்ஞாகா. அடுத்து தப்போ யஜ்ஞாகா அப்படின்னா தபஸ் செய்கிறது, விரதம் இருக்கிறது, தங்களை தாங்களே வருத்தி கொண்டு இருக்கிறது. இது போல் சில கர்மயோகிகள் இருக்காங்க. அடுத்து யோக யஜ்ஞாகா. யோக யஜ்ஞாகா அப்படின்னா புண்ணிய நதி நீராடுதல், அதுக்காக திவ்ய தேச யாத்திரை, தீர்த்த யாத்திரை அப்படின்லாம் போகிறவர்கள் சில பேர். அடுத்ததா ஸ்வாத்யாய யஜ்ஞாகா. இந்த ஸ்வாத்யாய ஞான யஜ்ஞாகான்னு இருக்கு இல்லையா, அது ஸ்வாத்யாய யஜ்ஞாகா ஞான யஜ்ஞாகான்னு அது 2 விதமாக. அதில் முதல்ல ஸ்வாத்யாய யஜ்ஞாகான்றது வேதத்தை நல்லா கற்றுக்கிட்டு மனப்பாடம் பண்ணி அதை விடாமல் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறது, அது ஒரு விதமான யாகம். அடுத்து ஞான யஜ்ஞாகா அப்படின்றது வேதத்தினுடைய அர்த்தத்தை, பொருளை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி வாழ்ந்து மற்றவங்களையும் வாழ்விப்பவர்கள் அப்படின்றது 5 வகைப்பட்ட கர்மயோகிகள்னு இந்த ஒரு ஸ்லோகம் மூலமாக நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து 3 வகைப்பட்ட பிராணாயாமம் பண்ணுறவங்கள பற்றி 29வது ஸ்லோகத்தில் நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ந்து பார்ப்போம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.